வணக்கம். ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள். ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும், ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது. நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம். இது ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளில் 12 லக்னங்கள் மாறிவரும். அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது. இது ஒருவரின் குணநலன்கள், உடல் அமைப்பு, மனோபலம், செயல்பாடு, ஆயுள், எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது. ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும். ஒரு ராசியில் சந்திரன் சுமார் 2.25 நாட்கள் இருப்பார். சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை, எண்ண ஓட்டங்கள், உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும். தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடப்படி லக்னம்தான் ஒருவரின் ஆளுமை திறன், சிந்தனை, செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது. ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே. ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும். உதாரணத்திற்கு, ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும். எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம். இப்போது 12 லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விருச்சிக ராசியும் மீன லக்னமும் கொண்ட ஒரு நபர் மிகவும் மென்மையான சுபாவம் கொண்டவராகவும் அதே சமயம் உள்ளுக்குள் அசாத்தியமான மன உறுதி படைத்தவராகவும் இருப்பார். குரு பகவானின் ஆதிக்கமும் செவ்வாய் பகவானின் ஆதிக்கமும் இணைவதால் இவர்களிடம் ஒரு தெய்வீக தன்மையும் எதையும் சாதிக்கும் வீரமும் ஒரு சேர காணப்படும். பார்ப்பதற்கு மிகவும் அமைதியானவர்களாகவும் மற்றவர்களின் உணர்வுகளை எளிதில் புரிந்து கொள்ளும் மனிதாபிமானம் கொண்டவர்களாகவும் இவர்கள் திகழ்வார்கள். மீன லக்னம் இவர்களுக்கு ஒரு கற்பனை வளத்தையும் மற்றவர்கள் மீது இரக்கம் காட்டும் குணத்தையும் கொடுக்கும். அதே வேளையில் விருச்சிக ராசி இவர்களுக்கு துணிச்சலையும் இரகசியங்களை தேடும் ஆற்றலையும் கொடுக்கும். இவர்களின் உள்ளுணர்வு மிகவும் பலமானது என்பதால் வரப்போகும் ஆபத்துகளை முன்கூட்டியே அறியும் திறன் இவர்களுக்கு உண்டு. வெளிப்பார்வைக்கு மிகவும் எளிமையாக தெரிந்தாலும் இவர்களின் மூளை எப்போதும் மிக தீவிரமாக சிந்தித்து கொண்டே இருக்கும். மற்றவர்கள் இவர்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை விட தனது கொள்கைகளில் உறுதியாக இருப்பதையே இவர்கள் விரும்புவார்கள். தோல்விகளைக் கண்டு இவர்கள் ஒருபோதும் துவண்டு போக மாட்டார்கள். மாறாக அந்த தோல்வியிலிருந்து புதிய பாடங்களை கற்றுக்கொண்டு அடுத்த முறை இன்னும் வலிமையாக உருவெடுப்பார்கள். சமுதாயத்தில் எப்போதும் ஒரு மரியாதைக்குரிய இடத்தை பெறுவதே இவர்களின் வாழ்வின் முக்கிய நோக்கமாக இருக்கும் என்பதால் எப்போதும் உயர்ந்த சிந்தனைகளுடனே இருப்பார்கள். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இவர்கள் மிகவும் பாசமானவர்களாகவும் அதே சமயம் குடும்ப உறுப்பினர்களிடம் ஒருவிதமான பிணைப்புடன் இருப்பவர்களாகவும் விளங்குவார்கள். மீன லக்னத்தின் தாக்கம் இருப்பதால் குடும்பத்தில் உள்ள அனைவரிடமும் அன்பு காட்டுவார்கள். குறிப்பாக பெற்றோர்கள் மீது அதிக மதிப்பும் மரியாதையும் வைத்திருப்பார்கள். சகோதர சகோதரிகளிடம் சில சமயம் கண்டிப்பு காட்டினாலும் அவர்கள் கஷ்டப்படும் நேரத்தில் முதல் ஆளாக ஓடிச் சென்று உதவி செய்யும் ஒரு உயர்ந்த குணம் இவர்களிடம் உண்டு. தனது வாழ்க்கை துணையிடம் மிகவும் விசுவாசமாக இருப்பார்கள். ஆனால் அதே சமயம் அவர்கள் இவர்களிடம் எதையும் மறைக்கக்கூடாது என்று எதிர்பார்ப்பார்கள். குடும்பத்தின் அமைதிக்காக தனது ஆசைகளை தியாகம் செய்யவும் இவர்கள் தயங்க மாட்டார்கள். இவர்களின் வீடு எப்போதும் ஒரு ஆன்மீக தன்மையுடன் இருப்பதை விரும்புவார்கள். உறவினர்கள் மத்தியில் இவர்களுக்கு ஒரு கௌரவமான இடம் இருக்கும். எதற்கும் அவசரப்படாமல் இவர்கள் சொல்லும் ஆலோசனைகளை அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள். குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் அதை தீர்க்கும் வரை இவர்களுக்கு நிம்மதி இருக்காது.
அனைவரையும் ஒன்றிணைத்து வழிநடத்தும் ஆற்றல் இவர்களுக்கு இயற்கையிலேயே உண்டு. விருச்சிக ராசியின் தாக்கம் இருப்பதால் குடும்பத்தின் ரகசியங்களை வெளியில் சொல்லக்கூடாது என்பதில் மிகவும் பிடிவாதமாக இருப்பார்கள். உறவுகளை ஒரு கோட்டை போல பாதுகாப்பார்கள். அன்பான சூழல் இருக்கும் இடத்தில் இவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அதே சமயம் குடும்ப கௌரவத்தை எங்கு சென்றாலும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். வியாபாரத்தில் இவர்கள் ஒரு சிறந்த ராஜதந்திரியாகவும் அதே சமயம் நேர்மையான வர்த்தகராகவும் விளங்குவார் என்பதில் சந்தேகமில்லை. நீர் ராசி மற்றும் நீர் லக்னம் என்பதால் கடல் சார்ந்த பொருட்கள், திரவப் பொருட்கள், மருத்துவத்துறை அல்லது ஆன்மீகம் சார்ந்த வியாபாரங்கள் இவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். இவர்களின் வியாபார யுக்திகள் மிகவும் இரகசியமானதாக இருக்கும். போட்டியாளர்களால் இவர்களின் அடுத்த கட்ட நடவடிக்கையை ஒருபோதும் யூகிக்க முடியாது. பண முதலீடு செய்வதில் மிகவும் நிதானமாக இருப்பார்கள். எதற்கும் அவசரப்படாமல் சந்தையின் நிலவரத்தை தெளிவாக தெரிந்து கொண்டு அதன் பிறகுதான் காய்களை நகர்த்துவார்கள். தொழிலில் நம்பகத்தன்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். யாரிடமும் ஏமாறமாட்டார்கள். அதே சமயம் மற்றவர்களை ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இவர்களிடம் துளியும் இருக்காது. கூட்டாக தொழில் செய்வதை விட தனியாக சுதந்திரமாக இயங்குவதே இவர்களுக்கு அதிக லாபத்தையும் மன அமைதியையும் தேடித்தரும் என்று சொல்லலாம். வாடிக்கையாளர்களிடம் பேசும்போது மிகவும் கனிவாகவும் அதே சமயம் தனது நிலைப்பாட்டில் உறுதியாகவும் இருப்பார்கள் என்பதால் இவர்களுக்கு சந்தையில் ஒரு நல்ல பெயர் எப்போதும் இருக்கும். தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டாலும் அதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு மீண்டும் புதிய வேகத்துடன் களமிறங்கும் வல்லமை இவர்களிடம் நிறைந்திருக்கும். வேலையாட்களை மேலாண்மை செய்வதில் இவர்கள் மிகவும் அன்பாக நடந்து கொள்வார்கள். அதே சமயம் வேலையில் துல்லியத்தை எதிர்பார்ப்பார்கள். இவர்களின் உழைப்பு இவர்களை பெரிய தொழிலதிபராக மாற்றும். வேலையை பொறுத்தவரை இவர்கள் மிகவும் அர்ப்பணிப்பு உணர்வு கொண்டவர்களாகவும் கொடுக்கப்பட்ட பொறுப்பை மிகச் சரியாக செய்து முடிப்பவர்களாகவும் இருப்பார்கள். ஒரு அலுவலகத்தில் இவர்களிடம் ஒரு பொறுப்பை ஒப்படைத்தால் அதை யாரும் எதிர்பார்க்காத வகையில் மிகவும் நேர்த்தியாகவும் குறித்த நேரத்திலும் முடித்துக் கொடுப்பார்கள். குறிப்பாக மருத்துவம், கல்வித்துறை, ஆராய்ச்சித்துறை அல்லது ஆலோசகர் போன்ற துறைகளில் இவர்கள் மிகப்பெரிய உயரத்தை அடைவார்கள். வேலையில் இவர்களுக்கு ஒரு தனித்துவமான பாணி இருக்கும். எதையும் மற்றவர்கள் செய்வதைப் போல செய்யாமல் தனது சொந்த அறிவை பயன்படுத்தி செய்வார்கள். உயர் அதிகாரிகளிடம் பணிவாக இருந்தாலும் தவறான விஷயங்களை சுட்டிக்காட்ட தயங்க மாட்டார்கள். இவர்களின் நேர்மையும் தைரியமுமே இவர்களுக்கு பல பதவி உயர்வுகளை பெற்றுத்தரும். சக ஊழியர்களுடன் பழகும்போது மிகவும் நாகரிகமாக பழகுவார்கள். ஆனால் பணியிடத்தில் நடக்கும் தேவையற்ற அரசியலில் ஒருபோதும் சிக்கிக்கொள்ள மாட்டார்கள். தனக்கு கீழ் வேலை செய்பவர்களிடம் ஒரு நல்ல வழிகாட்டியாக நடந்து கொள்வார்கள். அவர்களின் திறமையை வளர்ப்பதில் ஆர்வம் காட்டுவார்கள். அலுவலகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை தனது புத்திசாலித்தனத்தால் மிக எளிதாக தீர்த்து விடுவார்கள் என்பதால் மேல் அதிகாரிகளின் நம்பிக்கைக்குரிய மனிதராக திகழ்வார்கள். ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போதே அதன் சாதக பாதங்களை முழுமையாக அறிந்து வைத்திருப்பார்கள். இதனால் இவர்களுக்கு வேலையில் தோல்வி என்பது மிக குறைவாகவே ஏற்படும். இவர்களின் நிர்வாக திறன் மற்றும் ஆளுமை திறன் இவர்களை சமுதாயத்தில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட உயர்ந்த பதவிக்கு அழைத்துச் செல்லும். பொருளாதார ரீதியாக இவர்கள் எப்போதும் ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கிக் கொள்ள விரும்புவார்கள். பணத்தின் மதிப்பையும் காலத்தின் மதிப்பையும் நன்கு அறிந்திருப்பார்கள். மீன லக்னம் என்பதால் தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்த்து பிற்கால தேவைக்காக பணத்தை சிறுகச் சிறுகச் சேமித்து வைப்பதில் இவர்கள் மிகவும் வல்லவர்கள். இவர்களிடம் பணம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் மிகவும் எளிமையாகவே வாழ விரும்புவார்கள். நிலம், வீடு அல்லது விவசாயம் சார்ந்த முதலீடுகள் இவர்களுக்கு பிற்காலத்தில் மிகப்பெரிய பாதுகாப்பையும் வருமானத்தையும் தரும். மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும்போது மிகவும் ஆலோசித்து செயல்பட வேண்டும். ஏனென்றால் கொடுத்த பணம் திரும்புவதில் சில சிக்கல்கள் வர வாய்ப்பு உண்டு. இவர்களின் சேமிப்பு பழக்கம் இவர்களின் குடும்பத்தின் எதிர்காலத்தை சீராக வைத்திருக்க உதவும். வறுமை என்பது இவர்களை ஒருபோதும் நெருங்கவே முடியாது. இரகசியமான வழிகளில் அல்லது பூர்வீக சொத்துக்கள் மூலம் இவர்களுக்கு எதிர்பாராத பணவரவு கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதை தொழிலில் முதலீடு செய்வார்கள். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் வந்தாலும் அதை தனது புத்திசாலித்தனத்தால் சரிசெய்து மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பும் மன உறுதி இவர்களிடம் உண்டு. வரவுக்கும் செலவுக்கும் சரியான கணக்கு வைத்திருப்பார்கள். வீண் விரயங்களை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். சிக்கனம் இவர்களின் மிகப்பெரிய பலம். இவர்களின் கடின உழைப்பால் ஈட்டிய செல்வம் இவர்களின் முதுமை காலத்தை மிகவும் பாதுகாப்பானதாகவும் வசதியாகவும் மாற்றும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இவர்கள் பொதுவாக மென்மையான உடல்வாகு கொண்டவர்களாக தெரிந்தாலும் சில குறிப்பிட்ட விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும்.
மீன லக்னம் என்பதால் கால்கள், பாதங்கள் மற்றும் நரம்பு மண்டலம் தொடர்பான பாதிப்புகள் அல்லது இரத்த ஓட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு. விருச்சிக ராசியின் தாக்கம் இருப்பதால் உடல் சூடு காரணமாக தேவையற்ற உபாதைகள் அல்லது செரிமான கோளாறுகள் ஏற்படக்கூடும் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும். உணவு விஷயத்தில் இவர்கள் ஒரு முறையான கட்டுப்பாட்டை பின்பற்ற வேண்டும். அதிக காரமான மற்றும் எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்ப்பது இவர்களின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. மன அழுத்தம் இவர்களின் ஆரோக்கியத்தை எளிதில் பாதிக்கக்கூடும் என்பதால் எப்போதும் மனதை உற்சாகமாகவும் அமைதியாகவும் வைத்துக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். தினமும் யோகா அல்லது தியானம் செய்வது இவர்களின் மனப்பதட்டத்தை குறைத்து தெளிவான சிந்தனையை கொடுக்க உதவும். நடைப்பயிற்சி இவர்களுக்கு அவசியம். தண்ணீர் அதிகமாக குடிப்பது இவர்களின் உடல் சூட்டை குறைத்து தோல் சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து இவர்களை பாதுகாக்கும் ஒரு மருந்தாக அமையும். அடிக்கடி மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது இவர்களுக்கு வரப்போகும் பெரிய நோய்களை ஆரம்பத்திலேயே தடுக்க மிகவும் உதவியாக இருக்கும். பொதுவாகவே இவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நன்றாக இருந்தாலும் அதிக வேலைப்பழு காரணமாக தூக்கமின்மை ஏற்படலாம். எனவே போதிய ஓய்வு இவர்களுக்கு தேவை. முறையான வாழ்க்கை முறையை பின்பற்றினால் நீண்ட ஆயுளுடனும் நிறைந்த ஆரோக்கியத்துடனும் இவர்கள் சிறப்பாக வாழ முடியும் என்பதில் ஐயமில்லை. குழந்தைகள் விஷயத்தில் இவர்கள் மிகவும் பொறுப்பான பெற்றோராகவும் அதே சமயம் மிகுந்த அன்பு காட்டும் ஒரு நண்பராகவும் விளங்குவார்கள். தனது பிள்ளைகள் சமுதாயத்தில் மிகச்சிறந்த அறிஞர்களாகவும் ஒழுக்கமுள்ளவர்களாகவும் வளர வேண்டும் என்று இவர்கள் ஆரம்பத்திலிருந்தே அதிக கவனம் செலுத்துவார்கள். குழந்தைகளின் கல்வி மற்றும் அவர்களின் ஆரோக்கியத்திற்காக தனது உழைப்பை முழுமையாக அர்ப்பணிப்பார்கள். அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுப்பார்கள். பிள்ளைகள் தவறு செய்தால் அதை மென்மையாக எடுத்துச் சொல்லி திருத்துவார்கள். இவர்களின் வளர்ப்பு பிள்ளைகளை ஒரு உயர்ந்த மனிதர்களாக மாற்றும். இவர்களின் பிள்ளைகள் பெரும்பாலும் கலைத்துறையிலோ அல்லது ஆன்மீகத் துறையிலோ சிறந்து விளங்க வாய்ப்பு உண்டு. அவர்களின் அறிவுத்திறன் இவர்களைப் போலவே இருக்கும். குழந்தைகளிடம் நண்பர்களைப் போல பழகுவதற்கு தெரிந்திருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட எல்லையை எப்போதும் வகுத்து வைத்திருப்பார்கள். அதை தாண்ட விடமாட்டார்கள். பிள்ளைகளுக்காக சொத்துக்களை சேர்த்து வைப்பதில் இவர்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும். அவர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பானதாகவும் வளமானதாகவும் மாற்றுவார்கள். வாரிசுகள் இவர்களின் பேச்சை கேட்டு நடப்பார்கள். வயதான காலத்தில் இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவாகவும் நிழலாகவும் திகழ்வார்கள். பிள்ளைகளின் முன்னேற்றத்தைக் கண்டு இவர்கள் அடையும் மகிழ்ச்சிக்கு எல்லையே இருக்காது. அவர்களின் வெற்றியை தனது வாழ்வின் மிகப்பெரிய சாதனையாக கருதுவார்கள். பிள்ளைகளின் வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்காக தனது வாழ்நாள் முழுவதும் உழைக்கும் ஒரு உன்னதமான பெற்றோராக இவர்கள் விளங்குவார்கள். பயணங்கள் செய்வதில் இவர்களுக்கு ஒரு தனி விருப்பம் இருக்கும். குறிப்பாக நீர்நிலைகள் உள்ள இடங்களுக்கு அல்லது ஆன்மீக தலங்களுக்கு செல்வதை விரும்புவார்கள். மீன லக்னம் என்பதால் நீண்ட தூர பயணங்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கு சென்று வரும் யோகம் இவர்களுக்கு இயற்கையிலேயே அதிகமாக உண்டு. தொழில் நிமித்தமாக செய்யும் பயணங்கள் இவர்களுக்கு புதிய அனுபவங்களையும் நல்ல லாபத்தையும் தேடித்தரும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. பயணங்களின் போது இவர்களுக்கு பல புதிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும். அது இவர்களின் வளர்ச்சிக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவியாக இருக்கும். கடல் சார்ந்த இடங்களுக்கு சென்று இயற்கையை ரசிப்பது இவர்களின் மன அழுத்தத்தை குறைத்து ஒரு புதிய புத்துணர்ச்சியையும் வேகத்தையும் கொடுக்க உதவும். குடும்பத்துடன் சுற்றுலா செல்வதையே இவர்கள் பெரும் மகிழ்ச்சியாக கருதுவீர்கள். அந்த தருணங்களை மிகவும் ரசித்து வாழ்வீர்கள். பயணங்களின் போது இவர்களின் பாதுகாப்பு மற்றும் வசதிகளில் அதிக கவனம் செலுத்துவார்கள். எதற்கும் அவசரப்படாமல் நிதானமாக திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்வார்கள். அடிக்கடி இடமாற்றம் அல்லது வேலை நிமித்தமான ஊர் மாற்றம் இவர்களின் வாழ்க்கையில் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அது இவர்களுக்கு புதிய வெற்றிகளை உருவாக்கும். ஒவ்வொரு பயணமும் இவர்களுக்கு ஒரு புதிய பாடத்தை கற்றுக் கொடுக்கும் என்பதால் பயணங்களை ஒரு அனுபவமாக கருதி அதிலிருந்து பல விஷயங்களை கற்றுக்கொள்வார்கள். பயணத்தின் மூலம் கிடைக்கும் ஓய்வு இவர்களின் வேலையில் ஒரு புதிய உத்வேகத்தை கொடுக்கும். அது இவர்களின் வளர்ச்சியை தூண்டும். முடிவாக விருச்சிக ராசியும் மீன லக்னமும் கொண்டவர்களின் வாழ்க்கை என்பது அறிவு, அன்பு மற்றும் தைரியத்தின் ஒரு மிகப்பெரிய சங்கமமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. இவர்களின் நேர்மையான போக்கும் அஞ்சாந்த நெஞ்சமும் இவர்களை சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. தெய்வ நம்பிக்கையும் பெரியவர்களின் ஆசியும் இவர்களுக்கு எப்போதும் ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும். எத்தகைய சவாலையும் இவர்கள் முறியடித்து வெற்றி பெறுவார்கள். முன்கோபத்தையும் சில நேரங்களில் ஏற்படும் அதிகப்படியான உணர்ச்சி வசப்படும் குணத்தையும் கொஞ்சம் குறைத்து கொண்டால் இவர்களின் வாழ்க்கை இன்னும் மகிழ்ச்சியாக அமையும். பிறருக்கு உதவும் குணம் இவர்களை மேன்மைப்படுத்தும். மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்து புகழுடன் சமுதாயத்தில் நீண்ட காலம் வாழ்வார்கள். வாழ்க்கையில் வரும் ஏற்ற இறக்கங்களை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு விடாமுயற்சியுடன் முன்னேறினால் இவர்களை வெல்ல இந்த உலகில் எவராலும் முடியாது.
அமைதியான குடும்பம், கௌரவமான வேலை, நல்ல பொருளாதாரம் என அனைத்தும் இவர்களை தேடி வரும் என்பது ஒரு நிதர்சனமான உண்மையாகும். மன உறுதியோடு எதையும் எதிர்கொள்ளும் இவர்களின் குணம் இவர்களை ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக மாற்றும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இருக்க முடியாது. தெய்வ பலமும் குருவின் ஆசியும் இவர்களுக்கு எப்போதும் துணை நின்று இவர்களை ஒரு மிகச்சிறந்த பாதையில் இன்பமாக வழிநடத்தும். இவர்களின் எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் இவர்களுக்கு சாதகமாகவே முடிந்து நலம் பயக்கும் என்பதில் உறுதியுண்டு. இவர்களின் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு சிறந்த உதாரணமாகவும் ஒரு வெற்றி காவியமாகவும் அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை. நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.